வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கால்பந்து விளையாட்டில் மாணவர்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் மாணவர்களிடையே வலுவான விளையாட்டு கலாச்சாரத்தை வளர்க்கவும் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு சுமார் 10 லட்சம் கால்பந்துகள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், இப்புதிய சட்டங்களால் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டு வருவதால் தற்போது குற்றங்கள் குறைந்து வருவதாகவும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப குற்றவியல் சட்டங்களில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அமைதி பூங்காவாக புதுச்சேரி தொடர்ந்து திகழ வேண்டும் என்றும் காவல்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருவதாகவும் மேலும் காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டியில் நேற்று மருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 11 உடல்களை மட்டுமே அடையாளம் காண முடிந்ததாகவும் சுமார் 16 தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட 35 தொழிலாளர்களில் 12 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பலியானவர்களில் பெரும்பாலோர் ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.